Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு நம்மளோட சரும அழகை பராமரிக்கிறதுக்கு எந்த வகையில பயன் தருது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த பாசிப்பயிறுல பாத்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்குது. இந்த சத்துக்கள் நம்மளோட சரும அழகுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பாசிப்பயிறு மாவை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட சருமத்துல உள்ள முகப்பரு, கரும்புள்ளி, முக சுருக்கம், கருமை இதெல்லாமே மறைஞ்சு நம்மளோட சருமம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். இந்த பாசிப்பயிறு மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கிது. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதை விட நாமளே வந்துட்டு இந்த மாதிரி பாசிப்பயிறு வாங்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி இதையே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த பாசிப்பயிறு மாவு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகக்கூடியது. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பாசிப்பயிறு மாவு கூட என்னென்ன சேர்த்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் பாசிப்பயிறு மாவு எடுத்துக்கலாம். நான் வீட்டிலேயே பாசிப்பயிறு மாவு திரிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு க்ளீனான பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ உங்களோட சருமத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஓப்பன் ஃபோர்ஸஸ்னால் உங்களோட முகத்தில் இந்த சின்ன குழியாக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பாசிப்பயிறு மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட சருமத்தில் இருக்கிற ஓப்பன் ஃபோர்ஸஸ் சீக்கிரமே மறைஞ்சு போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட முகத்தில் கண்ணுக்கு பக்கத்தில், உதட்டுக்கு பக்கத்துலலாம் நம்மளோட முகம் தோல் சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தோல் சுருக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த பாசிப்பயிறு மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்மளோட முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ரோஸ் வாட்டரும் பாசிப்பயிறு மாவும் பயன்படுத்தும் போது நம்மளோட சருமம் ரொம்பவே இளமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஆயில் அதிக அளவில் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாசிப்பயிறு மாவு கூட எலுமிச்சை பழச்சாறு கலந்து தேய்ச்சிட்டு வாங்க. இது உங்களோட சருமத்தில் அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும், சோர்ந்து போயிருக்கும், வெயிலில் அதிக அளவில் அலைஞ்சு அவங்களோட சருமம் ரொம்ப கருத்து போயிருக்கும். அவங்களுக்கான குறிப்பு தான் இது. நம்மளோட ஃபேஸை பளிச்சுன்னு ஆக்குறதுக்கு இந்த பாசிப்பயிறு மாவு கூட நம்ம கற்றாழை ஜெல் பயன்படுத்த போகிறோம். இந்த கற்றாழை ஜெல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோர்ஸில் வாங்குகிற கற்றாழை ஜெல் கூட இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் சேர்த்து இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. உங்களோட சருமம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்ல அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே காய விட்டுருங்க. இது உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்குகளெல்லாம் போக்கிடும். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற இறந்த செல்கள், டெட் செல்ஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபேஸ் பேக்கையுமே ஆண் பெண் 2 பேருமே பயன்படுத்தலாம். 20 நிமிஷத்துக்கு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த ஃபேஸ் பேக்கை மசாஜ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இதோட ரிசல்ட் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களோட ஸ்கின் எந்த அளவு பிரைட்டாக இருக்குது அப்படின்றது. என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.